மோடிக்கு எதிரான முதல் கட்ட வேலையை குறிப்பாக நடைபெறக்கூடிய தேர்தலில் அவர்களை தோற்கடிப்பது என்பதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறது மகாராஷ்டிரா. குறிப்பாக உத்தவ் தாக்கரே பரபரப்பாக டெல்லியில் 3 நாட்கள் சந்திப்புகளை அடுத்தடுத்து நிகழ்த்தி இருக்கிறார். முதல் நாள் அவர் ராகுல் காந்தி அவர்களையும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் சந்தித்து ஒரு மிக நீண்ட உரையாடல் என்பது போயிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா மோடியினுடைய கேம்புக்குள்ள ரொம்ப பெரிய அளவுக்கு பலவிதமான சத்தங்கள், கூச்சல், குழப்பம், அமல் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிராவை மையமாக வைத்து ஒரு பெரிய அமளி துமளி ஏற்பட்டிருக்கிறது. காரணம், மோடி அரசுக்கு எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் கூட இருப்பாங்க என்பதை, அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக மிக நிச்சயமாக மகாராஷ்டிரா இருக்க போகிறது என்கிற காரணத்தினால் ஆட்சியை இழக்கக்கூடாது அப்படின்னா ஒரு மகாராஷ்டிராவில் மட்டும் ஆட்சி போகாது, அதனுடைய நீட்சியாக மத்தியிலும் கூட பாஜகவுக்கு நெருக்கடிகள் ஏற்படும். மோடியினுடைய ஆட்சிக்கும் நெருக்கடி என்பதனால் ஒரு பெரிய பரபரப்பு, சூறாவளி டெல்லியில் மையம் கொண்டிருக்கிறது. காரணம், உத்தவ் தாக்கரே அங்கு பயணப்பட்டிருக்கிறார் என்பதுதான். இதனுடைய அரசியல் பின்னணி எப்படி, அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. உத்தவ் தாக்கரே டெல்லியில் இருக்கிறார். மிக முக்கியமாக இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை அவர் சந்தித்து வருகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு அகில இந்திய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம், அவர் நேரடியாக போய் காங்கிரஸ், மகாராஷ்டிரா தேர்தல் இதை மட்டும் பார்க்கல, எல்லா இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் எங்களுக்கு ஆதரவளிக்கணும் அப்படின்னு அவர் தன்னுடைய சந்திப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். டெல்லியில் எதிர்கட்சி தலைவர்கள், குறிப்பாக மக்களவை, மாநிலங்களவை 2க்குமான எதிர்கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் அதே போல் கார்கே அவர்களை சந்தித்து வந்த புகைப்படங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அவங்க பார்க்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்களை நேற்றைக்கு ஒரு விரிவான டிஸ்கஷனாகவே பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆதித்யா தாக்கரேவும் உடன் போயிருக்கிறார். அதே போல் சஞ்சய் ராவத் அவரும் கூட போயிருக்கிறார். ஒரு நீண்ட பிரீஃப் டிஸ்கஷன் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்டவரும் கூட அந்த மீட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. எப்படி பேட்டர்னை கொண்டு போகிறது, சீட் ஷேரிங்ஸ் வரைக்குமே கூட முதலமைச்சர் வேட்பாளர் யார், அதில் குறிப்பாக உத்தவ் தாக்கரேவுக்கான ஒரு கிரீன் சிக்னல் என்பது கிடைத்திருப்பதாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பது என்கிற இடத்தை நோக்கி காங்கிரஸ் நகர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் பார்க்குறோம். இப்போ முதல்ல அவர் இந்தியா கூட்டணி அப்படின்னும் யார் யாரெல்லாம் சந்திக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட பரவலாக எல்லா கட்சியும் தான். உதாரணத்துக்கு காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் திக்விஜய் சிங்கையும் அவர் சந்திக்கிறாரு. திரிணாமுல் கட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரிக் ஓப்ரைன் அவரை சந்திக்கிறாரு. ஆம் ஆத்மியில் சஞ்சய் சிங் அவர்களை சந்திக்கிறாரு. சமாஜ்வாதி அதில் பல மெம்பர்ஸை சந்திக்கிறாரு. ஆதித்யா யாதவ் மற்றவர்களையும் கூட அவர் சந்தித்து பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சோனியா காந்தி அவர்களுடமான சந்திப்பு அப்படிங்கிறது நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிறைய நிகழ்ந்திருக்கும் அப்படின்னும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. உத்தவ் தாக்கரே இந்த நேரத்தில் கிளம்பி போயிருப்பது அப்படிங்கிறது தான் மோடிக்கு அடிவயிற்றில் புலியை கரைக்க தொடங்கி இருக்கிறது. ஏன்னா தேர்தலுக்கான வேலைகள் என்பதை தாண்டி இன்னைக்கு மோடிக்கு நாடாளுமன்றத்திலேயே ஒரு பெரிய ஷாக் இருந்தது. என்ன அப்படின்னா, அவருடைய கூட்டணி கட்சிகள் அல்லது அவரை ஆதரித்தவர்கள் ஆளுக்கு ஒவ்வொரு குரலில் ஒரே விஷயத்தில் 3 பேர் 3 நிலைப்பாட்டை எடுத்து மோடியை அதிர வைத்திருக்கிறார்கள். நம்ம அந்த பேக்ரவுண்டை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு உத்தவ் எப்படி பார்க்குறாருன்னு பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் தொடர்பான ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அறநிலையத்துறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மசூதிகள், அதுக்கு கீழே இயங்கக்கூடிய விஷயங்கள், அவங்க நடத்தக்கூடிய மதராசாக்கள், அவற்றுக்கு தொடர்பான சொத்துக்கள், இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தான் வக்பு வாரியம். அதை நிர்வகிக்கக்கூடியதான் வக்பு வாரியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா முழுக்க வக்பு வாரியத்தில் பல விஷயங்களை, பல மாற்றங்களை பிஜேபி கொண்டு வருது. ஏன்னா அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கான உரிமைகள் அல்லது சட்டங்கள் இதிலெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது தான் அடிப்படையில் அவங்களுக்கான தெரிந்த ஒரே அரசியல் நம்ம பார்க்குறோம். அப்படி கொண்டு வரும்போது கிரண் ரிஜிஜு அவர்கள் அதை தாக்கல் பண்ணுறாரு. கிரண் ரிஜிஜு அடிப்படையில் நம்முடைய இந்தியாவினுடைய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறவர். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிசிங் புத்திஸ்ட் அப்படின்னு சில குறிப்புகள் இருக்குது. ஸோ அவர் வந்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் தான் தாக்கல் பண்ணுறாரு. 3 கூட்டணி கட்சி ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஒன்று, நிதிஷ்குமார் நாங்கள் இதை முழுமையாக ஆதரிக்கிறோம், இதை நாங்கள் உள்ளபடியே வரவேற்கிறோம் அப்படின்னு நிதிஷ்குமார் கட்சியினுடைய MP ஆதரவளித்து பேசுகிறார். ராஜீவ் ரஞ்சன் நினைக்கிறேன், அவர் பேசுகிறார். 2வது யார், நம்ம சந்திரபாபு நாயுடு அவருடைய கட்சியின் சார்பில் அவங்க MP பேசும்போது, இல்லை இதை நம்ம உடனடியாக அப்படியே இந்த பில்லை நம்ம பாஸ் பண்ணிடக்கூடாது,
அந்த பில்லை நம்ம உடனடியாக பாஸ் பண்ணாமல் இதில் நிறைய விஷயங்களை நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும், அங்கே டீட்டெயில்டாக டிபேட் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ சந்திரபாபு நாயுடுவுக்கு கிட்டத்தட்ட அவர் பவன் கல்யாண் ரெண்டும் சேர்த்தா ஒரு 18 எம்பிக்கள் இருக்கிறாங்க. பில்லை நீங்கள் ஆப்வியஸாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல ஆப்வியஸாக ஜாம் ஆகிடுச்சு என்பது தான் நமக்கு தெரிஞ்சுது. அது பிளைனாக நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை. இது போக கடந்த காலத்தில் பாஜகவை மோடியை பாஞ்சு கூட்டணியில் இல்லாமலே ஆதரித்த ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவர் இந்த பில்லை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோன்னு அவங்க எம்பி எழுந்து பேசிட்டாப்புல. குறிப்பாக திரு மிதுன் ரெட்டி அவர் தான் ஒய்எஸ்ஆர்சிபியினுடைய எம்பியாக அங்கே இருக்கக்கூடியவர். அவங்க ஒரு 4 என்னவோ ஜெயிச்சு போனாங்க, அதில் அவர் தான் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. மிதுன் ரெட்டி எழுந்து சொல்லுகிறார், இந்த மசோதாவை உள்ளபடியே நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், இதில் பலவிதமான கேள்விகள் எழுகிறது, எனவே இதை ஏற்றுக்க முடியாது. அசாதுதீன் ஒவைசி, யாரே நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ஏஎம்ஐஎம்னுடைய தலைவர் அசாதுதீன் ஒவைசி சொன்ன பல கன்சர்ன்ஸை நாங்கள் வழிமொழிந்து இந்த மசோதாவை ஏற்றுக்க முடியாது என்று இந்த இடத்தில் கடுமையாக எதிர்க்கிறோம்னு பதிவு பண்ணிட்டாரு. நல்லா கவனிங்க, ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்க. அசாதுதீன் ஒவைசி அவர் தெலுங்கானாவில் நின்று அங்கேருந்து ஜெயிச்சு போயிருக்காருங்கிறது தனி. ஆனால் எம்ஐஎம்மோட ஸ்டாண்டில் நின்று ஒரு செக்யூலர் என்கிற இடத்திலிருந்து அல்லது சிறுபான்மையினர் அவர்களுக்கான பாதுகாப்பு என்கிற அரண் என்கிற இடத்துக்கு வந்து அந்த ஈக்குவேஷனுக்குள்ள ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவங்களுக்கு இன்னமும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் கவுண்ட் கூடுதலாக இருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சரி நவீன் பட்நாயக்கும் சரி அவங்க இங்கே ஆட்சி இழந்திருக்கலாம், ஆனால் மேலே கவுண்ட்டை ஹெவியாக வச்சுருக்கிறாங்க. ராஜ்யசபாவில் ஏற்கனவே பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது என்பதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக பார்க்கணும். இப்போ அப்படியே கட் பண்ணுங்க, நிதிஷ் உயர்த்துக்கிட்டாரு, சந்திரபாபு நாயுடு கட்சி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை எதிர்க்கிறோன்னு வெளிப்படையாக சொல்லாமல் இதை வந்து விவாதிக்கணும்னு தள்ளிட்டாங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் இதை பாஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. எனவே நாடாளுமன்றத்தில் மோடியினுடைய 10 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட முதல் முறையாக இருக்கும் அந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு விவாதத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டது. ஸோ அந்த சட்டத்தை மோடி கவர்மெண்ட்டால் நினச்ச மாதிரி பாஸ் பண்ண முடியல. எந்த கவர்மெண்ட்டு 150 உறுப்பினர்களை எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி எதிர்கட்சிக்காரங்களை வெளியில் தள்ளிட்டு இவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பில்லை வாசித்து பாஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மோடி தான் இன்றைக்கும் பிரதமராக இருக்கிறார். ஆனால் அவரால் நினைத்த மாதிரி ஒரு மசோதாவை குறிப்பாக அவர்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவுக்கு தூபம் போடக்கூடிய ஒரு மசோதாவை பாஸ் பண்ண முடியல. இந்த லெவலுக்கு கொண்டு வந்து நாடாளுமன்றம் நிறுத்தி இருக்கிறது. இப்போ இதை இப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே கிளம்பி போறாரு. ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய 4 மாநில தேர்தல்கள் மோடிக்கான ஆசிட் டெஸ்ட் என்பதில் எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இதில் இன்னும் கொஞ்சம் நுணுகி பார்க்க வேண்டியது, உத்தவ் தாக்கரே தரப்பு இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அவங்க காங்கிரஸ் சந்திக்கிறாங்க, சரத்பவார் பேசுகிறாரு, எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த பக்கம் அந்த கூட்டணியை பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி ஒரு விதமான அமைதி இருக்குது. அது புயலுக்கு முந்தைய அமைதியா அல்லது புயலுக்கு பிந்தைய அமைதியா அப்படிங்கிற கேள்வி நம்ம அப்படியே கொஞ்சம் கவனித்து என்ன இது அன்யூஷுவல் சைலன்ஸாக இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விஷயங்களை பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 கூட்டணிகளும் இன்னைய டேட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். மகா விகாஸ் அகாதி இணைந்து, அதாவது வருகிற ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி மகாராஷ்டிராவில் எதிர்கட்சிகளுடைய கூட்டணியாக அவருடைய முகமாக இருக்கக்கூடிய மகா விகாஸ் அகாதி ஒரு ப்ரெஸ் மீட்டை ஹோல்ட் பண்ண போகிறாங்க. ஹோல்ட் பண்ணி அதுக்கு பிறகு என்ன சொல்ல போயிருக்காங்க அப்படின்னா, அன்றைக்கி 3 கட்சிகளும் இணைந்து கூட்டு மேனிஃபெஸ்டோ, ஜாயிண்ட் மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ண போகிறோம் என்று நம்ம அந்த ஃபோட்டோவை பார்க்குறோம். உத்தவ் தாக்கரே, அதே போல் சரத்பவார், அதே போல் காங்கிரசினுடைய பிருத்திவிராஜ் சவான் ஆகிய 3 மூத்த தலைவர்கள் இருக்காங்க. அவங்க 3 பேருமே கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பேசியிருக்கக்கூடியது என்பது இணைந்து, அதாவது 3 கட்சி இருக்கும், இது போக எங்களுக்கான கூட்டணி கட்சிகள் எல்லாம் உள்ள வருவார்கள். ஆனால் இதை தாண்டி நாங்கள் எல்லாரும் மகாராஷ்டிராவுக்காக, ஏன்னா மகாராஷ்டிராவில் தான் ஜெயிக்க போகிறோம், ஜெயிச்சா என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிற மேனிஃபெஸ்டோவை இணைந்தே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். கூட்டணிக்குள்ளே எல்லாரும் ஒன்று தானாலும் காமன் மினிமம் ப்ரோக்ராமை நோக்கி எங்களோட கோல்ஸ் என்னங்கிறத நோக்கி நாங்கள் செட் பண்ணி ஒரே குரலில் இந்த கூட்டணி உரத்து பேசும் என்று உத்தவ் தாக்கரே உட்பட மற்ற 2 கட்சிகளும் இணைந்து வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இந்த கேப்பில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த எலெக்ஷனை அஃப்கோர்ஸ் உத்தவ் தாக்கரே தான் ஃபேஸ். ஏன்னா நேற்றைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அதையும் கேட்குறாங்க.
முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னும் பொழுது அதுக்கான விஷயங்கள் அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது தெளிவாக நாங்கள் ப்ராப்பராக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிரிப்போடவே அதை நகர்த்தி போகிறார் உத்தவ் தாக்கரே. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படி இருக்குது, என்ன அவசரம், அந்த மாதிரிலாம் எந்த கேள்விகளும் கிடையாது. அது என்னென்னா கூட்டணியில் சீனியர்ஸாக இருக்கக்கூடிய வயதால் முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை ஃபார்மலாக அறிவிச்சா பெட்டராக இருக்குங்கிற மாதிரி தான் அந்த ஈக்குவேஷன்ஸ் போயிட்டுருக்கிறது. உத்தவுக்கான சீஃப் மினிஸ்டர் அந்த ப்ராமிசஸ் எல்லாம் கட்டாயமாக உங்களை முகமாக வச்சு தான் சந்திக்க போகிறோம், நீங்கள் தான் அது சிவசேனாங்கிறது ஆப்வியஸாக மகாராஷ்டிரா பேஸ்ட் இந்த மராத்தா ஓட் பேங்க்லேருந்து வளர்ந்து வந்த கட்சி தான் அப்படின்ற போது ஆப்வியஸாக அவங்க தான் ஃபேஸ்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அதை நகர்த்துகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்போ ஜாயின்ட் மேனிஃபெஸ்டோங்கிற லெவலுக்கு இவங்க இருக்காங்களா, இதை அப்படியே ஒரு ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா மகாயுத்தியின் மகாமெஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர ஃபட்னாவிஸ், பிரஃபுல் பட்டேல் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவாரோட ஸ்வேரிங் இன் ஃபோட்டோ சமயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே மேடையில் கடைசியாக எப்போது தோன்றினார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த பட்ஜெட் உட்பட எல்லாம் வந்துட்டு பிறகும் கூட இன்றைக்கி மிகப்பெரிய குழப்பத்தில் குளறுபடியில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய என்டிஏ அலையன்ஸ், நம்ம அங்கே மகாயுத்தின்னு சொல்லிக்கலாம், மகாவிகாஸ் அகாதின்னு சொல்லிக்கலாம், இட் இஸ் அகைன் இந்தியா வெர்சஸ் என்டிஏ என்கிற மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் சிட்டிங் சிஎம், என்ன தான் சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்கணும் என்று ஏக்நாத் ஷிண்டே தரப்பு கடுமையாக வாதாடி கொண்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, தேவேந்திர ஃபட்னாவிஸ் 105 சீட்டு வரைக்கும் வச்சுக்கிட்டு என்ன நம்பர் 2 ஆக்கி 50 பேரை கூட்டிகிட்டு வந்த ஷிண்டேவை நீங்கள் சிஎம் ஆக்கினது தப்பு, நான் அப்போயே பதவி ஏற்க மாட்டேன், நான் துணை முதலமைச்சராக கட்டாயப்படுத்தி அனுப்புனீங்க, இப்போ எனக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வேணும், அல்லது அட்லீஸ்ட் ஜெயிச்ச பிறகாச்சும் நீங்கள் கொடுப்பீங்களா, இல்லை இப்போ முன்னாடியே அறிவிங்க என்கிற குரல் அல்லது ஆதங்கம் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு எதிரானதாக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர்கிட்ட இருக்குது. இது ஒன்று. இதில் எந்த கூட்டணி நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல, யாருன்னா அஜித் பவார். ஏன்னா நம்ம திரும்ப போய் நம்ம சித்தப்பா கூடயே அவர்கிட்டயே கட்சியை இணைச்சிடலாமா, இல்லை இவங்க கூடயே கண்டினியூ பண்ணலாமா, எது நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வடிவேலு சொல்லுவார்ல, மறுபடியும் துபாய்க்கே போகலாமா, இல்லை இந்த ஊர்லேயே இருந்து வேறு ஏதாச்சும் குழப்ப பார்க்கலாமான்னு ஒரு சீட் எடுக்க சொல்லு அப்படின்னு கிளி ஜோசியம் பார்ப்பார் இல்லையா வடிவேலு. அந்த மாதிரி அதுனா நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். அடுத்தது மறுபடியும் இதே கூட்டணியிலேயே தொடரலாமா, இல்லை சித்தப்பாட்ட போய் மீதி இருக்கிற எம்எல்ஏ எம்பிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களா ஓடுறதுக்குள்ளே கொண்டு போய் இணைச்சிட்டு சித்தப்பா நீங்கள் பார்த்து செய்யுங்க, எனக்கு அடுத்தது ஆட்சியில் ஒரு நிதியமைச்சர் போஸ்ட் மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்டு வாங்கிக்கலாமா, இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர் அஜித் பவாராக இருக்கிறார். ஏன்னா அஜித் பவார் கிட்ட இருந்தவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரத்பவார் கிட்டத்தட்ட 7 சீட்டு வரைக்கும் ஜெயிச்சிருக்காரு. இவர் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு, ஒரு எம்பி சீட்டு. இதில் ஃபண்ட் என்னென்னா ஒரே ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சுட்டு எனக்கு 80 சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு போய் 288 எம்பி தொகுதியில் நிற்கிறதுக்கு 80 சீட்டாச்சும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அஜித் பவார் மிகப்பெரிய கலேபரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பிஜேபி 150 சீட்டு வரைக்கும் போட்டிக்கிட்ட அவங்களுக்கான டார்கெட் வச்சுருக்கிறாங்க. அது குறைஞ்சது 140 வரைக்கும் மதிச்சு போடணும்னு, ஏன்னா பாதிக்கு பாதின்னு. அப்போ ஷிண்டே அவர் சும்மா இருப்பார், நான் ஆளுங்கட்சி அரைக்க எனக்கு பாதிக்குன்னு கேட்டார்னா இவங்க 2 பேருக்குள்ளே 230 280 தொகுதி வரைக்கும் நின்ட்டாங்கன்னா மீதி 8 தொகுதி தான் இருக்கும். அதை அங்கங்கே வரக்கூடிய சின்ன சின்ன கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்தாலும் கூட அந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப வேறு விதமாக திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அஜித் பவார் மதில் மேல் பூனையாக இருக்கிறார். எந்த பக்கம் பாய்வது அப்படின்னு இவங்களுக்கு என்னென்னா ஆட்சி கடைசி நாள் வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கணும். அதனால் அஜித் பவார் அவராக போவாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போனாலும் பிரச்சனை இல்லை, ஆட்சி முடிகிற வரைக்கும் ஒரு 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஈக்குவேஷன்ஸ்குள்ளே இவங்க போயிட்டுருக்கிறாங்க. மகாயுதிக்குள்ளே பெரிய பிரச்சனை என்னென்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒன்று. ரெண்டாவது சீட் ஷேரிங் இப்போதைக்கு பெரிய லெவலுக்கு இல்லை. ஏன்னா அமித்ஷா அவர்கள் நமக்கு அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி இந்த நடைபெறக்கூடிய 4 மாநில தேர்தலுக்கான கேம்பெயின் அதுக்கான ஸ்க்ரீனிங் கமிட்டியெல்லாம் அமைச்சிட்டாங்க. அமைச்சு மூத்த தலைவர்கள்லாம் போட்டு குழுக்கள் அமைச்சு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது காங்கிரஸ். உத்தவ் ஆல்ரெடி இதுக்கான வேலைகள் தொகுதி வாரியான பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அவரும் அந்த பக்கம் தயாராகிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரத்பவார் அவர் ஆல்வேஸ் என்னைக்கு வந்தாலும் நான் தயாருங்கிற மாதிரியான ஒரு மூத்த அரசியல் தலைவராக சரத்பவார் இருக்கிறார். ஸோ எல்லா பக்கமும் எல்லாம் ரெடியாக இருக்கும், எல்லாம் ஃபுல் லோடடாக இருக்காங்கன்னு இந்த பக்கம் பார்த்தா இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாஜக தரப்பு. ஏன்னா இப்போ ஜிக்கு டெல்லியில் நான் கொண்டு வந்த பில்லை பாஸ் பண்ண கூட்டணி கட்சிக்காரங்களே ஒத்துக்க மாட்டுறாங்க.
வக்பு போர்டெல்லாம் வச்சு வளைச்சிக்கிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் மிகப்பெரிய அளவுக்குன்னா அதுவும் போச்சு. கன்வர யாத்திரையை வச்சு நம்ம கலவரத்தை உண்டு பண்ணி பெரிய லெவலுக்கு ஏதாவது தகராறு பண்ணலான்னு பார்த்தா அதையும் இந்த பாழா போன சுப்ரீம் கோர்ட்டு அடித்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கண்டித்து தடை போட்டுருச்சு. இப்போ என்னதான் பண்ணுறது? வங்கதேசத்துலேருந்து நீண்ட நாள் நம்பி அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்தோம்னா வங்கதேசத்துலேருந்து கடிதம் எழுதுகிறோம், அந்த அம்மையாரை திரும்ப எங்கள் நாட்டுக்கே எடுப்புங்க, எங்கள் சட்டத்தின்படி அவங்கள நாங்கள் தண்டிக்கணும், அந்த அம்மா எக்கச்சக்க சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்காங்க, பல மனித உரிமை மீறல் குற்றங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு, கொடுங்கோலினியாக இருந்திருக்கிறார், இது ரிட்டன் அனுப்புன்னு படுறான். இப்படி கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா என்ன வைக்கின்றதுன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருந்தா, யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு நீங்கள் சொல்லுங்க ஜி அப்படின்னு அவர்கிட்ட ஷிண்டேவும் ஃபட்னாவிஸ் இவங்கெல்லாம் கிளம்பி போனாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம கவனிக்கணும். அமித்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி அங்கே போனார், ஸ்பாட்டுக்கு போனார், பல டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சுது. ஆனால் டிஸ்கஷனில் எந்த விதமான பாசிட்டிவான முடிவோ அல்லது ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன் நோக்கி நகர முடியல இது வரைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இதுக்கு இடையில் நம்ம எல்லாரும் பேசாமல் இருந்த மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது மகாராஷ்டிராவில், எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுறதுக்கு. அது மரியாதைக்குரிய மோடி அரசினுடைய கேபினட்டில் திங்க 4வது இடத்தில் அல்லது 5வது இடத்தில் இருக்கக்கூடிய நிதின் ஜெயராம் கட்கரி அப்படிங்கிற ஒருவரை நம்ம மறந்துடக்கூடாது. நிதின் கட்கரி அவர்கள் தான் மிக முக்கியமான ஒரு கேரக்டர். ஏன்னா அவர் எடுத்து விட்ட பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்தியா கூட்டணி பார்லிமெண்ட்டில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. முதல் முறையாக மோடியினுடைய இந்த 11வது பட்ஜெட்டு அவர் பொறுப்பேற்ற பிறகு இந்த 11வது பட்ஜெட்டை இல்லை நீங்கள் இதுக்கு ஜிஎஸ்டி போடக்கூடாதுன்னு அவர் ஒரு கடிதத்தை நிர்மலா சீதாராமனுக்கு எழுதினார். அது நேரடியாக மோடிக்கு எழுதப்பட்ட கண்டன கடிதமாகத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் அதை பிக்கப் பண்ணி எடுத்து இந்தியா கூட்டணி உள்ள ப்ரொடெஸ்ட் பண்ணி வெளியே ப்ரொடெஸ்ட் பண்ணி அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மோடிக்கு எதிரான குரலாக நிதின் கட்கரி வைத்தது என்பது. அதை தாண்டி நாக்பூர் என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகம் மகாராஷ்டிராவில் தான் இருக்கிறது. இப்போ ஃபட்னாவிஸ் மோடியை எதிர்த்தால் கட்கரியும் ஆர்எஸ்எஸும் அவரை பேக் பண்ணலாம், மோடிக்கு அவர் பணிந்து போகணும், இல்லை அமித்ஷாவோடு இணைந்து அவர் செயல்படுறார் அப்படின்னா அதுக்கான எதிர்வினை தனியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சுப்பிரமணியன் சாமின்னு ஒருத்தர் இறங்கியிருக்கிறாப்புல, அவர் என்ன சொல்கிறார், நிதின் கட்கரி எல்லாம் அவர் ஆதரிக்கிறாரு, அவங்கெல்லாம் கடந்த காலத்து நண்பர்கள் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் ஃபட்னாவிஸை சொல்கிறாரு, ஃபட்னாவிஸ் எல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடாது, அங்கேருந்து வேற எங்கேயாவது கிளம்பி ஓட சொல்லுங்கிறாரு. எதுக்குங்க அவங்க ஸ்டேட்டை விட்டு ஓடணும்னா அங்கே இருக்கிற கோயிலை பூரா வளைச்சி அதிலேருந்து கொள்ளடிச்சு திருடி இருக்காங்க இவங்க எல்லாரையும் நான் பிடிச்சி ஜெயிலில் போட போகிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் என்கிட்ட கேஸ் இருக்குது, ஆதாரம் வச்சுருக்கேன், பூராத்துக்கும் காரணம் இந்த ஃபட்னாவிஸ் தான் அப்படின்ட்டு ஒருமையில் அவர் ஒருமை இல்லைன்னா நீ வா போ அந்த ரேஞ்சுக்கு சுப்பிரமணியன் சாமி எப்படி பேசுவார் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பேசி அவங்கெல்லாம் பெரிய திருடங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறாப்புல. அதாவது அவங்க அங்கே இருக்கக்கூடிய பாஜக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களிலிருந்து சுரண்டி தின்னு இருக்குன்னு அவங்க கட்சிக்காரரே சொல்கிறாரு. இப்போ சுப்பிரமணிய சாமி இதை ரொம்ப தீவிரமாக எடுப்பாராங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கட்கரியும் ஆர்எஸ்எஸும் அதை எந்த அளவுக்கு புஷ் பண்ண போகிறாங்க பேக் பண்ண போகிறாங்கங்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம அந்த கனெக்டிங் தி டாட்ஸ்குள்ளே வச்சு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே அடிப்படையில் அவர் எந்த இடத்துல அடி வாங்குவார் அப்படின்னா, யார் த ரியல் சிவசேனா என்கிற விஷயத்தில் ஏற்கனவே அதாவது போன ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உத்தவ் தாக்கரே தான் வெற்றி பெற்றிருக்கிறார். புதிய சின்னத்தோடு இவரை விட ஒரு எம்பி சீட்டு கூடுதலாக அவர் ஜெயித்து காட்டியிருக்கிறார். 9 சீட்டு உத்தவ் தாக்கரே, 8 சீட்டு ஷிண்டே ஜெயிக்கிறார். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, அதிகாரம் கையில் இருக்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு 8 சீட்டு ஜெயித்த ஷிண்டேவும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, கட்சியினுடைய சின்னம் உங்ககிட்ட இல்லை, இந்த ரெண்டும் இல்லாமல் 9 சீட்டு உங்களை விட ஒன்று கூட ஜெயிச்சு காட்டிய உத்தவ் தாக்கரேவை நம்ம எப்படி மதிப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அமித்ஷா அவர்கள் சும்மா இல்லாமல் அவர் பங்குக்கு அவர் போய் உண்மையான பால் தாக்கரேவனுடைய வாரிசு யார் அப்படின்ற கேள்வி எழுப்பி ஷிண்டே தான் சொன்னது என்பது தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக உத்தவ் தாக்கரே அது இன்னும் கூடுதலாக சீற்றங்கொள்ள வைத்திருக்கிறது, சினங்கொள்ள வைத்திருக்கிறது. எங்கள் அப்பாவுக்கு நான் வாரிசு இல்லைன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அரசியல் ரீதியாக ஷிண்டேவை விட அவர் யாரை போஷித்து வளர்த்தார் என்பது மராத்திய மக்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சது தான். அவர் சொல்கிறாரு, உத்தவ் தாக்கரே ரொம்ப தீவிரமாக, நீங்கள் இந்த லெவலுக்கு வந்துட்டீங்களா, நேரடியாக மோடியை அடித்து டார்கெட் பண்ணி தூக்கக்கூடிய இடத்துக்கு தான் அவர் போகிறாரு. நம்ம ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டிங்க பார்ப்போம். பாப்பா ஸ்டாப் அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ், உத்தவ் தாக்கரே அட்டாக் சென்டர் நரேந்திர மோடி ஆன் பங்களாதேஷ் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். அதாவது இன்றைக்கு பங்களாதேஷ் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு.
அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக பல மோசமான நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு, அவங்க தாக்கப்படுகிறார்கள்ங்கிற செய்தி வருது. நம்ம மோடிஜி தான் பெரிய ஆளாச்சு, எல்லாருக்கும் விஸ்வகுரு, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த அதாவது மோடி எங்கள் டேடின்னாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இருக்கிற எல்லா நாட்டுக்கும் வரதான் டேடிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க இல்லையா. டேடி பக்கத்தில் போர் நடக்குது, இந்துக்களை காப்பாற்றணும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனடியாக அங்கே நடக்கிற சிவில் வயலன்ஸை நிறுத்திட்டு நம்மளால் காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வாங்க, ஏன்னா நீங்கள் தான் உக்ரைன் போரில் ஒரு ஃபோன் பண்ணி நிறுத்தினவராச்சே அப்படின்னு அவரை நேரடியாக வம்புக்கு இழுக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறார். இன்றைக்கு அங்கு நடப்பது நாளை இந்தியாவிலும் நடக்கலாம் என்கிற வார்த்தையை உத்தவ் தாக்கரே என்டாஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இவங்க அமித்ஷா அவர்கள் அங்கே பயணப்பட்டு போயிட்டு வந்தது அப்படிங்கிறது வேறு விதமாக உத்தவ் தாக்கரேவை சிற்றங்கொள்ள வைத்திருக்கிறது, சினங்கொள்ள வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம அதை ரீட் பண்ண வேண்டியதாகவும் இருக்கிறது. ஸோ இப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது மோடிக்கான அடுத்த கட்ட நகர்வுகள், அவருடைய நாற்காலி அதில் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்க, பட்ஜெட் வரும்போது சொன்னாங்க நிதிஷ்கும் நாயுடுவுக்கும் பல விஷயங்களை கொடுத்து ஓராண்டுக்கு தன்னுடைய நாற்காலி பதவியை, பிரதமரினுடைய அந்த இருக்கையை காப்பீடு செய்து கொண்டார், இன்சூரன்ஸ் செஞ்சுக்கிட்டார் மோடி அப்படின்னு பலரும் குறிப்பிட்டார்கள். அது ஓராண்டுக்கானதா அந்த ஃபுல் ப்ரீமியமும் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தல், ஹரியானா தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தல், ஜம்மு காஷ்மீர் இங்கெல்லாம் நடக்கக்கூடிய தேர்தல்களுடைய நீட்சியாகத்தான் நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா எடுத்த இடத்துல உங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு எதிரான அடிப்படையில் அவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயத்தில் சந்திரபாபு நாயுடு உங்களை ஆதரிக்கலை, நீங்கள் கொண்டு வந்ததை நிதிஷ்குமார் மாதிரி ஆதரிக்கலை. ஏன்னா நிதிஷ்குமார் இன்னும் அடுத்து மீதி எலெக்ஷன் வர ஒரு வருஷம் இருக்குன்னா அது வரைக்கும் உங்கள் தயவில் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும். சந்திரபாபு நாயுடு அப்படி கிடையாது. அப்போ இதுவே உங்களுக்கான முதல் எச்சரிக்கை மணியாக இருக்கிறதா, காற்றினுடைய திசை வழிபோக்கு எப்படி பயணிக்க போகிறது என்பதை நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம். மோர் இன்ட்ரெஸ்டிங் டேஸ் டு கம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.